ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ப்ரோட்டீன் சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத சட்டுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இது நல்லா காரமாக இருக்கிற காஞ்ச மிளகாய் தான். இது கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு கூட நம்ம வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை. இது லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ நான் ஒரு சின்ன பவுல் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இப்போ நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதே அளவுகளில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். இதே அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்தேன் இல்லைங்களா, இதே அளவுக்கு. இது நல்லா புளிப்பாக இருக்கிற புளி தான். அதாவது இந்த சட்னிக்கு உப்பு, காரம், புளி 3மே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் பொட்டுக்கடலை சேர்த்துனேன். பட் எந்த அளவுக்கு சட்னி வந்திருக்கு பாருங்கள். நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ப்ரோட்டீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாகவுமே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்ப ஈஸியான ரெசிபிஸும் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.